டிடிவி தினகரன். அதுக்கு பேர் வந்து மக்கள் செல்வன். யார் வச்சது? அவரே வச்சுக்கிட்டாரு. வேற எவனும் வைக்க மாட்டான்ல. நாதஸ் திருந்திட்டான்னு சொல்லி யார் சொன்னா? நான் அவனே சொன்னான். அது மாதிரி டிடிவி தினகரன் அவருக்கு அவரே மக்கள் செல்வன்னா விஜய் சேதுபதி பட்டத்தை பிடிங்கி அவர் வச்சுக்கிட்டாரு டிடிவி தினகரன். அவர் வந்து தேனி பாராளுமன்ற தொகுதியில் போட்டி போட்டு இந்த தேனி பாராளுமன்ற தொகுதியை உயர்த்துவதற்காக யார் கூட சேர்ந்து? பாரதிய ஜனதா கட்சி கூட சேர்ந்து. எதற்காக டிடிவி தினகரன் கட்சி ஆரம்பிச்சாரு? பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை ரெண்டா உடைச்சி சின்னம்மாவை தூக்கி ஜெயில போட்டு கட்சியை பிரிச்சு சின்னத்தை முடக்கி எடப்பாடிட்ட கொடுத்து ஜெயில 4 வருஷம் போட்டுச்சுன்னு கோச்சுக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சியை பழிவாங்க கட்சி ஆரம்பிச்ச டிடிவி தினகரன் வெக்கம் இல்லாம, மானம் இல்லாம, சூடு இல்லாம, சொர்ணம் இல்லாம, கொஞ்சம் கூட ஈனம் இல்லாம அந்த பாரதிய ஜனதா கட்சி கூட சேர்ந்துகிட்டு இப்ப தேனியில போட்டி. நான் கேட்கிறேன், உங்க உடம்புல ஓடுவது உண்மையான ரத்தமா இருந்திருந்தா அந்த பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவதற்கு நீங்க இருக்கணும். ஆனா பிஜேபி கூட சேர்ந்துகிட்டு என்ன சொல்றாரு? சீமானோட சின்னத்தை முடக்கினது சரிதான். அது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸ்ல அவங்களுக்கு விவசாய சின்னத்தை கொடுத்துட்டாங்க. சீமான் முன்னாடியே போய் கேட்டிருந்தாருன்னா சீமானுக்கு சின்னம் கிடைச்சிருக்கும். யாரு? இவரு. சரி, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸ்ல விவசாய சின்னத்தை எங்கிட்ட இருந்து கொடுத்தா உங்களுக்கு எப்படி சின்னம் கிடைச்சது? நீ எந்த தேர்தலில் வெற்றி பெற்ற? எந்த தேர்தலில் வெற்றி பெற்றீங்க? 2019 20 லட்சம் ஓட்டு, 2021 12 லட்சம் ஓட்டு. கழுது தேஞ்சு கட்டரமான கதையா அமமுக அது கோமமுகவா மாறிடுச்சு. அப்படி மாறின கட்சி உனக்கு எப்படி சின்னத்தை கொடுத்தாங்க? குக்கர் சின்னத்தை. பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக டிடிவி தினகரனுக்கு குக்கர். இப்ப குக்கருடைய விசில் ஆட்டு இருக்கு, மோடி கிட்ட இருக்கு. அவர் வச்சா தான் அது விசில் அடிக்கும். அந்த டிடிவி தினகரனுக்கு நீங்கள் வாக்களிக்க போறீங்களா? இல்லை 4 கட்சி மாறி வந்திருக்கிற தங்கம் தென்னரசுக்கு வாக்களிக்க போறீங்களா? இல்ல எதுக்காக தேர்தலில் நிக்கிறோம்? சும்மா சொன்னாங்க எடப்பாடி, அதுக்காக நிக்கிறேன். இந்த போட்டு கருப்பட்டின்னு சொல்லுவாங்கல்ல, சப்ஸ்டியூட். அது மாதிரி அதிமுக அளிக்கிற நாராயணனுக்கு ஓட்டு போட போறீங்களா? இல்லை மருத்துவம் படித்துவிட்டு இந்த மண்ணின் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிற இந்த மண்ணினுடைய மகன் உசிலம்பட்டி மண்ணின் மைந்தன் அண்ணன் மதன் ஜெயபாலன் அவருக்கு வாக்கு செலுத்த போறீங்களா என்பதுதான் கேள்வி. 4 முனை போட்டிலாம் கிடையாது, 2 முனை போட்டி தான். பணம் கொடுக்கிற அதிமுக, பாஜக, திமுக. ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்கிற தெய்வ திருமகனார் முத்துராமலிங்கத்தேவருடைய வாரிசுகள் எங்களுக்கு தான் போட்டி. எங்கிட்ட நாங்க ஓட்டுக்கு பணம் தர மாட்டோம். ஏன்னா பணம் இல்ல, இருந்தா தானே தர்றது.